இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆசனாவோட பேர் ஆனந்த பாலாசனம். ஆனந்தா மீன்ஸ் ஹாப்பி. ஓகேங்களா? பாலானா சின்ன பசங்க. ஸோ நீங்க வீட்டில் சின்ன குழந்தை இருந்தா என்ன டைம் பார்த்தாலும் சின்ன குழந்தை இந்த மாதிரி போஸ் தான் எடுத்துன்னு இருக்கும். இட் இஸ் டு பிரிங் அ லாட் ஆஃப் இன்னர் ஹாப்பினஸ், இன்னர் ஜாய். மனசுல நிறையவே கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா? ஐயோ இது சரியா வேலை செய்யல, அது ஓகே இல்லை. அது மாதிரி நம்ம மனசு எப்படி பார்த்தோன்னா எல்லாம் நெகட்டிவாகவும் சீக்கிரமா பிடிக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி கொஞ்சோண்டு ஹாப்பினஸ் உள்ள அதோட பாசிட்டிவிட்டியை பிக்கப் பண்ணுறதுக்கு இந்த போஸ் சொல்லுவாங்க. அதோட பேர் ஆனந்த பாலாசனா, ஹாப்பி பேபின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். சரிங்களா? இந்த போஸ் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்டில் வந்து படுத்துக்கோங்க. அதெல்லாம் வீட்டில் பெட் இருந்தால் கூட அங்கேயும் படுத்துட்டு இந்த போஸ் பண்ணலாம். சரிங்களா? முதுகில் படுத்த உடனே உங்கள் 2 காலும் கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. ஷோல்டர்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் 2 காலும் வானத்துக்கு ஒரு ஹைஃபை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் மேலே ஒரு ட்ரே வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே நீயை தரைக்கு புல் பண்ணுற மாதிரி எடுத்துன்னு வாங்க. குட்டி குழந்தை பார்த்தீங்கன்னா நிறையவே இது மாதிரி கிரேடில் இல்லைன்னா நம்ம தொட்டில் இப்படி தான் படுத்துட்டு இருப்பாங்க சில டைம். ஸோ இந்த போஸ் ரொம்ப நல்லது. இங்கேருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்னா உங்கள் லெஃப்ட் நீ தரைக்கு எடுத்துன்னு வரலாம், உங்கள் ரைட் நீ தரைக்கு எடுத்துன்னு வரலாம். ஸோ சைடு டு சைடு போயிட்டு ஒரு நீ எடுத்துன்னு வந்து இன்னொரு நீ எடுத்துன்னு வந்து ஸ்லோவாக திருப்பியும் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லா போஸும் முன்னாடி பண்ணுற மாதிரி 5 breaths-க்கு இருக்கணும். ஸ்லோவாக காலை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு தரைக்கு எடுத்துன்னு வாங்க. யூ கேன் தென் டர்ன் டு எனி சைட், லெஃப்டா ரைட்டா, whichever side is comfortable for you. கையை வச்சு மேலே தூக்கிட்டு கம் டு seated. ஸோ ஆனந்த பாலாசனா நம்ம மனசில் லாஸ்ட்டாக ஹாப்பியான தாட் திருப்பியும் எடுத்துன்னு வரணும்னு அது மாதிரி இன்டென்ஷனில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாட் எவர் ஒரு டேயில் நடந்தால் எல்லாம் கெட்ட இஷ்யூ தான் அப்படியே மனசில் ஐயோ இது சரியா இல்லை அது சரியா இல்லைன்னா அப்படியே ஓடிட்டு இருக்கும். பட் when you do this pose அந்த சைல்ட்ஹுட் மனசுலேயே இன்னும் க்யூரியாசிட்டி, இன்னும் ஜாய்ஃபுல்லாக லைஃப்பை பார்த்துட்டு அதே மனசில் யூ கேன் பிரிங் இட் டு யோர் ஸ்லீப். தட் மனசு இன்னும் கொஞ்சம் சாந்தியாக, ரிலாக்ஸ்டாக, ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ ஆனந்தம்னா லைஃப்லேயே ஒரு ஆனந்தமாக இருக்கணும், தூங்கும்போது கொஞ்சோண்டு ஆனந்தமாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.